கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையின் போது உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையும் ஒரு சேர நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தினத்திலும் கூட உலக சுகாதார மையம் முழு உலகத்திற்கும் ஒரு அவசர நிலை பிரகடனத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை குறித்து நாம் சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம். வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிற பஞ்சங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள் எல்லாமே நடக்கிறது. அதே போல் இப்பொழுது கொள்ளை நோய், கொரோனா கொள்ளை நோய் வந்து எவ்வளவு இந்த உலகம் அல்லோகலப்பட்டது என்பது நாம் யாவரும் அறிந்ததே. அது இன்றளவும் கொரோனா இருக்கிறது. இந்த வருஷம் ஜனவரி மாதத்திலேயே உலக சுகாதார அமைப்பு ஒரு பெரிய பிரகடனத்தை உலகம் முழுவதும் அவர்கள் சொன்னார்கள். கொரோனாவை விட 20 மடங்கு அதிகமாக வீரியமுள்ள ஒரு வைரஸ் உலகத்தை தாக்கப் போகிறது. அதற்கு எக்ஸ் வைரஸ் என்று பெயரிட்டார்கள். உலகம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அது எப்பொழுதும் இந்த பூமியை தாக்கலாம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் எத்தனை கொள்ளை நோய்கள், பெயர் வைக்க முடியாத அளவுக்கு தொற்று நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றன. இங்கே இந்த கொள்ளை நோயை குறித்து நம் வேதத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார மையம் அது என்ன சொல்கிறது என்றால், எம்பாக்ஸ், அதாவது குரங்கம்மை என்று சொல்லப்படுகிற ஒரு தொற்று நோய் உலகம் முழுவதும் அதிதீவிரமாக இப்பொழுது அது பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. முழு உலகத்திற்கும் அவர்கள் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் 13 நாடுகளுக்கும் மேலானவைகளில் மிக தீவிரமாக இது பரவி கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் பரவிவிட்டது. ஏன், நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் வரைக்கும் அந்த நோய் பரவிவிட்டது. நம்முடைய அரசாங்கம், நம்முடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது, அதாவது ஏர்போர்ட், இன்னுமா துறைமுகங்கள் எல்லாவற்றையும், அதாவது வெளிநாடுகளில் இருந்து வருகிற பயணிகள் வருகிற அந்த இடங்களை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி, வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்களை தீவிரமாக அவர்கள் செக் பண்ணி தான் உள்ளே விட வேண்டும் என்று நமது கவர்மெண்ட் கூட அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இன்னுமே மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் இந்த கொள்ளை நோய் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாக மிக மோசமான காலகட்டத்திற்குள்ள உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த குரங்கம்மை என்று சொல்லப்படுகிற இந்த கொள்ளை நோயானது குரங்கிலிருந்து மனிதனுக்கு வந்ததாக சொல்கிறார்கள். ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் ஒன்றான டென்மார்க் நாட்டில் ஒரு ஆய்வகத்தில், அதாவது முதலாவது இந்த நோய் ஆரம்பமானது, ஒரு ஆய்வகத்தில் அவர்கள் குரங்குகளை வைத்து குரங்குகளை ஆராய்ச்சி செய்த போது அந்த குரங்கிலிருந்து வைரஸ் மனிதனுக்கு பரவியதாம். இப்பொழுது மனிதனிலிருந்தே மனிதர்களுக்கு இந்த குரங்கம்மை என்கிற அந்த மோசமான நோயை பரப்புகிற அந்த வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிறது. அநேகர் மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, இந்த நோய் தொற்றானது முகத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு சரீரத்திலும் கொப்பளம் புண்களாக அது மாறுமாம், முழுவதும் படர்ந்து விடுமாம். இன்னுமாய் அதிதீவிரமான காய்ச்சல் 2 வாரங்களுக்கும் அதிகமான நாட்களாக இருக்கும், தீவிர இருமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அநேகர் மரித்து போவார்களாம். இந்த நோய் இப்பொழுது உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள். எத்தனை நோய்கள் பாருங்க, கொள்ளை நோய்கள் வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனையும் ஒன்று மாற்றி ஒன்று தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. வருகை எந்த நேரத்திலும் இருக்கும். ஆனால் நாம் இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 91வது அதிகாரத்தில் நமக்கு அங்கே 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 6ஆம் வசனத்தில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்,
அதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தருக்குள் பிரியமாக நம்ம வாழும்போது எந்த ஒரு கொள்ளை நோயோ, இந்த உலகத்தின் இந்த கடைசி கால அடையாளங்களில் நடக்கிற மோசமான இந்த சம்பவங்கள் எதுவோ நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ சபைகளையோ அது தாக்குவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வைராக்கியமாய், பரிசுத்தமாய், பூரணமாய் கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அது நம்மை அணுகாது. நாம் கலங்க தேவையில்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இது எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோயின் தீவிரத்தை பாருங்க. ஒன்று மாற்றி ஒன்று, மறுபடி அதிதீவிரமாக எத்தனையோ நோய்கள் இந்த நாட்களில் தொற்று நோய்களாக உருவெடுத்து மனிதர்களுக்கு பரவி கொண்டிருக்கிறது. மருந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, வேக்சின் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த நோய்கள் தீவிரமாக பரவுகிறது. இப்பொழுது இந்த குரங்கம்மை, அதாவது எம்பாக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த நோய் மிக கொடூரமாக முழு உலகத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட், அரசாங்கங்கள் தங்களுடைய நாடுகளுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார்கள். உலக சுகாதார மையம் முழு உலகத்துக்குமே இதை அதி தீவிர தொற்று நோயாக பிரகடனப்படுத்திவிட்டார்கள். ஆனால் நாம் ஆயத்தமாகிறோமா? கர்த்தருக்குள்ளே நாம் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? நாம் பிரயாசப்பட வேண்டும். எந்த நோய், எந்த கொள்ளை நோய் எது வந்தாலும் நாம் கலங்க தேவையில்லை. ஆனால் இவையெல்லாம் அடையாளங்கள், கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள். ஒன்று மாற்றி ஒன்று முழுவதுமாக என்னென்ன அடையாளங்கள் கர்த்தருடைய வருகையின் போது அந்த நாட்களில் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனையுமே இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். மகா பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாமே நடக்குது. இந்த கொள்ளை நோய் பாருங்கள், இப்பொழுது உலகம் முழுவதும் இதை குறித்து தான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் உணர்வடைகிறோமா? நம்ம வருகைக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் ஆயத்தமாகிறோமா? அல்லது இதெல்லாம் ஒரு செய்தி தானே அப்படின்னு நாம் கடந்து போகிறோமா? நம்ம உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வருகை எந்த செகண்டிலும் இருக்கும். நாம் இன்னும் பூரணப்படணும், இன்னும் ஆண்டவரை போல் மாறணும், ஏசப்பாவை போல் மாறணும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். எவ்வளவு தீவிரமாய் நம்ம மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து நாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமோ அவ்வளவு தீவிரமாய் நம்ம அறிவிக்கணும். இனியும் காலம் செல்லாத காலம் இல்லவே இல்லை. எல்லாம் மிக 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 தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் உலகம் முழுசும் பரவி கொண்டிருக்கிறதாம். மிக தீவிரமாக அநேகர் மரித்து போனார்கள். இனி இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்க போகுதோ. கர்த்தர் வருகை மிக மிக சமீபம். நம்ம ஆயத்தமாவோம். கர்த்தருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. ஆமென்.